நேர்முக தேர்வில் நம்ம வந்து எப்படி சந்திக்கிறது அதனுடைய 10வது எபிசோட். நேர்முக தேர்வில் செய்யக்கூடாதவை எவை அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. அதை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். சோ ஜெனரல் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்க. போர்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு அனுபவசாலிகள். அவங்கள வந்து நல்லா மதிப்பா பார்க்கணும். ஒரு கேள்வி அவர் தவறா கூட கேட்டிருக்கலாம். அதை பார்த்து இந்த ஆளுக்கு இது கூட தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. யூ மே பி ரைட், ஹி மே பி ராங், பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வயதுக்கும் அனுபவத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் முதல்ல. அப்புறம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு வரீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாருக்கும். எல்லாருமே ரூட்டீனா ஒரு பதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் கட்டுக்கதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு விஷயம் நடந்தது, கலெக்டர் வந்து எல்லாம் சரி பண்ணாரு, நான் ஐஏஎஸ் ஆக நினைச்சேன். ஆனால் உங்க மனசுக்குள்ள உள்ளூரை என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லுங்க. அதனால கட்டுக்கதையை சொல்லவே சொல்லாதீங்க. அப்புறம் நம்ம எபிசோட்ல பார்த்த ஒரு விஷயம் தான், இன்டர்வியூ போயிட்டு அந்த மக்களுடைய முகபாகன அவங்க போற வேகத்தை பார்த்துட்டு என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் நெவர் ஆஸ்க். ஏன்னா ஒரு தெரியாத ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு அந்த தெரியாம போனது ஐயோ எனக்கு தெரியலன்னு நினைச்சு எதுக்கு குழம்பணும்? அதே கேள்வி உங்கள்கிட்ட திரும்பி கேட்டா தெரியலன்னு சொல்ல போறீங்க. டெல் நோ வித் பொலைட். அப்ப என்ன கேள்வி உங்களை எப்படி தூக்கின்னு பாட்டுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால எல்லா கேள்வியும் நீட்டா ஆன்சர் பண்ணணும். போர்டு வந்து பயாஸா இருக்கு, இப்படி ஒரு பதில் சொல்றாங்க, அவங்க அந்த சைடு எடுப்பாங்க இந்த சைடு. இந்த நார்மலா யூபிஎஸ்சியில வந்து ஒரு எண்ணம் இருக்கும், ஐயோ இந்த மெம்பர் போடா எப்படி போறது. யார் போட்டனாலும் சரி, கோ வித் ஓப்பன் மைண்ட். அந்த 30 நிமிஷமும் நான் அருமையான ஒரு பதில்களை தரதுக்காக ஒரு நாள் வந்திருக்கேன், நான் பதில் பேசுவேன் அப்படின்னு நினைச்சீங்க. அடுத்தது மக்கள் இன்டர்வியூல சொல்லக்கூடிய ஒரு பதில், சில விஷயம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓப்பனா இந்த உலகமே தப்பு அப்படிங்கிற மாதிரி. நெவர் மேக் எனி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஆனஸ்டா நம்ம பேசுறீங்க, அப்படி நம்பகத்தன்மையா பேசுறீங்க, அப்படியே பேசுங்க. நான் நிறைய மார்க் இன்டர்வியூல சில பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், பசங்களை பார்த்திருக்கேன். ஏதோ அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆன்சர் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா மொத்தத்தில் இழப்பு உங்களுக்கு தான். ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆன்சர் பண்ணி ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு முடிக்கணும். போர்டு மெம்பருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் பொலைட் அண்ட் கர்டியஸ். உட்காந்து நல்லா ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் தர்க்கம் பண்ணாதீங்க. சில பேர்கிட்ட அந்த ஒரு பெரிய விஷயம் தெரியணுனே அந்த விஷயத்தை மட்டும் பேசுறதுக்கு தர்க்கம் பண்ணணும். அவங்களுக்கும் அறிவு இருக்கு, அவங்களுக்கு விஷயம் இருக்கு, உங்களுக்கு அந்த விஷயம் இருந்தா ஓகே ஃபைன். பட் நெவர் நெவர் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாது. நீங்க அந்த பர்டிகுலர் வியூல நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்களா, நீங்க கரெக்டா இருக்கீங்களா, இல்ல நீங்க மாறுவீங்களா, நீங்க வந்து நெளிவு சுழி போற மாதிரி ஆளா, எப்படி டெஸ்ட் பண்ண சில இது இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க சொன்ன தகவல் சரியான தகவல்னா அவங்க உங்களை மாத்த பார்த்தாங்கன்னா நீங்க வந்து சார் as far as my knowledge எனக்கு தெரிஞ்ச அளவு சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் எடுக்காதீங்க. அந்த முடிவு அது சரியில்லை, இந்த முடிவு சரியில்லை, எதுவுமே எங்கேயுமே எக்ஸ்ட்ரீமிட்டியா இருக்காதீங்க. நெவர் டூ இட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நெவர் கிரிட்டிசைஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ். இது ஏன்னா அங்கதான் நீங்க வேலை பார்க்க போகணும். அரசோ அல்லது அரசு அல்லாத இது நிறுவனத்தை பத்தியோ அவங்களுடைய பாலிசியை பத்தியோ முதல்ல குறை சொல்லாதீங்க. அடுத்தது தனிப்பட்ட முறையில ஒரு மனிதரையோ ஒரு இயக்கத்தையோ நீங்க வந்து குறை சொல்லவே கூடாது. நெவர் நெவர். அப்புறம் ஏற்கனவே உள்ள எபிசோட்ல சொன்ன மாதிரி 2-3 நாள் நல்லா தூங்கணும். அதாவது இன்டர்வியூக்கு முதல் நாள்ல நல்லா தூங்கணும். அப்பதான் அந்த டிசினஸ் ஒரு மாதிரி இருக்கிற தூக்கமா இருக்க மாதிரிலாம் இருக்காது. இன்னும் சில பசங்க நம்மகிட்ட சொன்ன பசங்களாம், சார் என்ன தூங்கவே வர முடியல சார், என்ன நடக்கும்னே தெரியல. நான் மாணவர்களோட சொல்ற ஒரே விஷயம் என்னுடைய கிளாஸ்ல, எதையும் யோசிக்காதப்பா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் முடிவு, இது ஏதோ எண்ட் ஆஃப் தி லைஃப் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நெவர் டு இட். பி நார்மல். இந்த ரேபிட் ஃபயர் மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது, படபட ஆன்சர் பண்ணக்கூடாது, பொறி தட்டின மாதிரி படபடன்னு பேசுறது, ஸ்லோவா பேசுறது, கிஸ்கிஸ்னு பேசுறது, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறது. நிதானம் ஆன்சர் பண்ணணும். வார்த்தைகள் வெளியே வந்து உழணும், த்ரோ கரெக்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். இதுல சில கேள்விகள் வந்து ஏன் முன்னுக்கு முன்ன முரணா ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, உங்களுடைய ஆனஸ்டி என்ன, உங்களுடைய இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு, நீங்க எப்படி லாஜிக்கலா திங்க் பண்றீங்க, எப்படி உங்களை எக்ஸ்போஸ் பண்றீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி பேலன்ஸா இருக்குது, உங்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குது, நீங்க மென்டலி அலர்ட்டா இருக்கீங்களா இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல உங்களுடைய எவ்வளவு டெப்த் இருக்குது, சமூகத்தினுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது, மாரல் இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ் எப்படி இருக்குது. கேட்கப்படக்கூடிய கேள்வியில இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ஃபுல்லா அவங்க பாக்குறாங்க. பிரஷர் கொஸ்டின் சொல்லுவாங்க. நீங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த பையன் இந்த பொண்ணு ஒரு கேள்வி கூட விடாம ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு வந்து தாறுமாற சில கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லுங்க. அப்புறம் பதில்கள் எல்லாமே லாஜிக்கலாவும் ரேஷனலாவும் இருக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாணவர்கள் பேப்பர் படிக்கிற பழக்கம் ஃபுல்லா மறந்து போச்சு. தேர்வு வரைக்கும் படிப்பாங்க செய்தித்தாள்கள். நேர்முக தேர்வு வரும்படி பேப்பரே மறந்துடுவாங்க. கண்டிப்பா செய்தித்தாளை படிக்கணும். 2 செய்தித்தாளை கண்டிப்பா பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உலக நடப்பு என்னன்னு தெரியும். கண்டிப்பா சப்போஸ் ஏதோ டாக்குமெண்டோ இல்லை பேப்பரோ எதுவும் வேணும்னா அதை கரெக்டா கையில வந்து ஒரு ஹேண்டி எடுத்துட்டு போங்க. நான் அங்க வச்சுட்டு வந்தேன், இங்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தெரியல, சாரி சார், ஐ டோன்ட் நோ சார், ஐ ஸ்டடிட் ஃபர்காட் இட், ஞாபகம் இருக்கு வரமாட்டேங்க, இப்படி மாதிரி சில எக்ஸ்கியூஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் நெவர் கிவ் எ பிளண்ட் ஆன்சர். பொலைட்டா தான் ஆன்சர் பண்ணணும். எப்படி சொல்லணும்? சாரி சார், சாரி மேம், ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட், ஐ நெவர் ஹேர்ட் அபவுட் இட், நோ ஐ ஸ்டடிட் இட், ஐ ஃபர்காட் இட், ஐ குட் நாட் ரீகலெக்ட் இட். அதாவது சின்ன 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 விஷயமா அதை நீங்க வந்து சொன்னீங்கன்னா போர்டு வந்து பரவாயில்ல,
பையன் பொலைட்டாக இருக்கான், பொண்ணு பொலைட்டாக இருக்காங்க, வெரி குட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையோ அல்லது உங்களை பற்றியோ ஒரு முடிவு எடுக்க வைக்கும். அதனால் நம்ம இந்த சீரீஸில் சொன்ன எல்லா விஷயத்தையும், முக்கியமான கேரக்டர் என்னன்னு நம்ம வந்து டெவலப் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த 10 எபிசோடில் பேசியிருக்கோம். கேளுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இது மாற்றங்கள் பண்ணனா கூட இதுக்கு அடிஷனலாகவும் இந்த சீரீஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.